Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026. irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக ரெண்டு தரப்பும் இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இந்நிலையில் இன்றைக்கி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை இன்றைக்கி கட்சி அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டினார். அதே புறம் இன்னொரு பக்கம் எம்ஆர்சி நகரில் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்பு ஒரு ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டுருக்காங்க. இப்போ சிவி சண்முகம் செய்தியாளர் சந்தித்தார். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோல்விக்கு அவர் பொறுப்பேற்கணும், அதுக்கு அவர் இது சகஜம் அப்படின்றத சொல்லி கடந்து போகிறாரு. தோல்வி கூட அடையலாம், தப்பு இல்லை, ஆனால் அதை பற்றி பேசவே எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாருன்றது மட்டும் சொல்லாமல், தாவேக்கா கூட தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணிக்கு போயிருக்கலாம், இன்றைக்கி போயிருந்தா இன்றைக்கி அவர் சிஎம்மாகவே ஆயிருப்பார், ஆனால் அதை ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் சொல்லி தட்டி கழிச்சார், தேமுதிகவையும் அதே மாதிரி தான் இவர் வெளியே அனுப்பிச்சாருன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த குற்றச்சாட்டுக்கு? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய 2016 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதுக்கப்புறம் நடந்த பல்வேறு சம்பவங்களுக்கு அப்புறம் இவர் முதலமைச்சராக வர்றாரு. அந்த 4 ஆண்டுகள் தள்ளுவாரான்றதுலாம் திமுகலாம் பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஆட்சி 2 அமாவாசை தாங்காது, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வசனம் தானே, தாவேக்கா வந்தோடனே 2 அமாவாசை தாங்காதுன்னு அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் மீறி தான் அவர் பண்ணார். ஓபிஎஸ் பண்ண பிரச்சனைலாம் தெரியும், தலைவர் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்தார். அதற்கு பிறகு ஒரு பெரிய ஸ்பிளிட்டு வருது, அந்த 22 பேர் வெளியே போகிறாங்க. அதையும் திறம்பட கையாண்டு அந்த அரசை 4 ஆண்டுகள் நடத்தினது. 2019 படுதோல்வி, ஏன்னா இங்கே பெரிய டீம் ஃபார்ம் ஆகுது. அந்த 2019 தோல்வியுடைய அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 2021 கடுமையான தோல்வி அடைஞ்சிருக்கணும். ஆனால் 75 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க, 39% வராங்க. இங்கே பெருவெற்றிலாம் கிடையாது. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதான் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் யாருமே கரிஷ்மாலிட்டு இல்லைப்பா அப்படின்றப்போ இவர் முன்னாடி நிற்கிறாரு. இவர் அந்தளவுக்கு ஒரு இது இல்லைனாலும் அவர் அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறாரு. ஆனால் அது அத்தனைக்கும் பின்னாடி நின்னது இப்போ வெளியில் நிற்கிற டீம், எஸ்பி வேலுமணி ஆரம்பித்து சிவி சண்முகம் டீமு, நத்தம் விஸ்வநாதன், இதெல்லாம். அப்போ இவர்கள் எல்லோரும் துணையோடு அவர் மேலே நிற்கிறார். இந்த டீம் 10 தோல்வி பழனிசாமினா 10 தோல்வியும் இந்த டீமும் கூட இருக்குது, உதவி பண்ணுது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கு நடுவுலையும் ரியலைஸ் பண்ணணும், யாரும் கவலைப்படாதீங்க, தோல்விக்கு நானே முழு பொறுப்பேற்றுக்கிறேன்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வெளிப்படையாக அறிவிக்கிறார். அந்த ஒரு தன்மை இருக்கணும், அது இருக்கிறவர் தான் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவங்க. அப்போ இவர் இது வரைக்கும் அதை பற்றி பேசலை. இதற்கு முன்னாடியும் பல விஷயங்களில் பார்ட்டிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் முரண்பட்டுக்கிட்டே இருந்தது, செய்திகளாக வெளியே வரும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதில் எங்கே பிரச்சனை வந்ததுன்னா, பிரிந்து போனவர்கள் ஒவ்வொருத்தராக கட்சிக்குள்ளே வரணும்னு தீர்மானித்தப்போ யாருக்குமே உள்ள இடம் இல்லை. கட்சி ஒரு தோல்வியை தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு இருக்கும்போது வெளியே போனவங்களை உள்ளே சேர்த்துக்கிட்டா இன்னும் கட்சி பலப்படணும்னு சொல்கிறாங்க. பலப்படம் மனோ ரீதியாக பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு இது உருவாகும். என்னென்னா, கட்சி ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. மனோ ரீதியாக ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தில் இவர் யாரையும் உள்ளே சேர்க்காமல் இருந்தது கட்சிக்கு எதிரிகளையும் அதிகம் சம்பாரிச்சு கொடுத்தது. இவர் மேலே தனிப்பட்ட எதிரிகளும் அதிகமானாங்க. ஓபிஎஸ்ல ரொம்ப ட்ரை பண்ணார்ல சார், கடைசியாக ஒரு உறுப்பினர் அவர் ட்ரை பண்ணார், இழுத்து உள்ளே போட்டுடலாம். ஜெயலலிதா பாணி அதுதான், ஜெயலலிதா விடவா அப்படின்னு எல்லாமே கேட்பாங்க. அவங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்கள இந்த மாதிரி வெளியில் போனவங்க அவங்களே கடுமையாக எதிர்த்தவங்க, கடுமையாக விமர்சனம் பண்ண வளர்மதி உட்பட கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க உட்காந்து என்னுடைய அம்மா, என்னுடைய அன்னை அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்குன்னா அதுதான் ஒரு தலைமைக்கு அழகு. அப்போ எல்லோரையும் உள்ளே எடுத்து போடும்போது கட்சி ஸ்ட்ராங் ஆகும். எதிரி பக்கத்தில் வந்துட்டான்னா நமக்கு பிரச்சனையே இருக்காது, எதிரி எதிரில் இருந்தால் தான் பிரச்சனை, ஏதாவது குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பான். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஒரு இது பண்ணார். யாரையும் சேர்க்கலை. கட்சியில் மற்றவங்க சொல்கிறாங்க, என்னங்க சேர்த்துக்கலாங்க, நமக்கு பலம் அப்படின்னு. இவர்களும் அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க, பேசிவிட்டு இங்கே சொன்னால் இங்கே அது வேலை ஆகலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி பொதுச் செயலாளர் அவர் பார்த்துக்குவார், அவருக்கு தெரியாது உண்டான்னு விட்டு தராங்க. இதில் தாவேக ஆரம்பித்த உடனே முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு அவங்க வேகமாக இருந்தாங்க, பாதி வருஷம் 2.5 வருஷம் அதுன்னு. அதற்கு பிறகு இந்த கரூர் சம்பவத்துக்கெல்லாம் பிறகு இறங்கி கூட்டணி வந்தாங்க. தாவேக்கா அதிமுக கூட கூட்டணி என்டிஏ கூடலாம் பேசியிருந்தாங்க, நம்ம தான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கோமே. அதில் தான் இவர்கள் கடைசி இது என்னென்னா 90 சீட்டு துணை முதல்வர் தாவேக்கா தரப்புலேருந்து அதிமுக கேட்டது. அன்னைக்கு சிவி சண்முகமே அவர் போய் அங்கே சண்டை போட்டது இதை சொல்லி தான் பேசியிருக்காரு. 90 சீட்டு துணை முதல்வர் வர்றாங்க,
அவங்களே தன்னை 2வது இடத்துல பொருத்திக்கிட்டு வர்றாங்க. நம்ம போயிருந்தால் இன்றைக்கி அதிமுக ஆளுங்கட்சி சிஎம் ஆயிருக்கலாம், எடப்பாடி சிஎம் இருக்கலாம். நீங்கள் துணை முதல்வராக விஜய் உட்காந்துருப்பார், அல்லது எதிர்க்கட்சி தலைவராக போயிருப்பார். அந்த இதை நீங்கள் வேணான்னு மறுத்தீங்க. எவ்வளோ சொன்னோம் கேட்கல. என்ன காரணம் சார்? இப்போது மறுத்தாரு, ஓகே, நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் கட்சியிலேருந்து சேர ட்ரை பண்ணாங்க, ஆனால் எல்லாத்தையும் வந்து மறுத்துட்டாருன்ட்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியே சந்திச்சுட்டு இருக்கோம், கட்சியும் பலப்படுத்தணும், ஆனால் இதுக்கெல்லாம் வந்து கூட இருக்கவங்களே சொல்லும் போது எல்லாத்துக்கும் மறுக்கிறாரு. என்ன மனநிலையில் அவர் இருந்தார்? என்ன மனநிலைன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஒருவேளை ஜெயலலிதா மாதிரி இவரும் வந்து கட்சி ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து ஜெயலலிதா இல்லையே அந்த மாதிரி. அதுதானே சொல்ல வரேன். ஜெயலலிதா அந்த மாதிரி கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரையும் உள்ளே சேர்த்துணும். ஆர்.எம். வீரப்பன் வந்து நடிகையாக இவங்க இருந்த காலத்துலேருந்தே அவங்க தொல்லை கொடுத்தவர். அவர் எம்ஜிஆர் அந்த அந்த நான் இது காவல்காரன் இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்க நடிச்சும் போதே எம்ஜிஆர் கூட அதிகமாக கதாநாயகி நடித்தவங்க. அதுலேயே அவர் வந்து ரொம்ப வேறு நடிகையை போடலாம் அந்த மாதிரிலாம் ரொம்ப தொல்லை கொடுத்து ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவும் பிளவு வந்துடுச்சு. இது பிரிஞ்சுட்டாங்க. ஒரு 5, 6, 7 வருஷம் ஒன்றா இல்லையே. அதுக்கப்புறம் 81 தானே 81 கிட்ட தான் அவங்க உள்ளே வர்றாங்க. அப்போவும் ஏகப்பட்ட தொல்லை அவங்களுக்கு. 84 எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ ஜெயலலிதாவுக்கு எந்த வித இதுவும் கொடுக்காம அந்த கோஷ்டி பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆர்.எம். வீரப்பன் தலைமையிலான அந்த பெரிய மூத்தவர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே. ஜெயலலிதா ஒரு மைனாரிட்டியாக இருந்தாங்க. சேலம் கண்ணன் இன்னும் ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதா வந்து 84 பிரச்சாரம் பண்ண விடாமல் பண்ணியும் அதை மீறி அவங்க பண்ணி அந்த எம்ஜிஆர் வந்த பிறகும் ஜெயலலிதா பற்றி ஒரு சரியான ரிப்போர்ட்லாம் போகல. அப்படி இருந்துமே இப்படிப்பட்டவங்களாம் ஜெயலலிதா விட மாட்டாங்க. அதே மாதிரி ஜெய பிரிஞ்சப்போ எதிரில் இருந்த டீமு ஜெயலலிதாவை கண்டபடி பேசின டீமு அந்த கட்சிக்கு ஜானகியானி ராமச்சந்திரன் கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்தது இவர். இப்போ சைதி துரைசாமி உள்ளிட்ட பலரும் அதுக்கப்புறம் அவங்க சேர்த்துட்டாங்களே. இவர்கிட்ட தானே பிரச்சனைன்ற. ஜெயலலிதா பாணி மாதிரி நம்ம வரணுன்றதெல்லாம் கிடையாதுன்ற. அனுசரித்து ஏற்றுக்கணும். ஏன்னா ஜெயலலிதா பாணி அது இல்லைன்ற. கட்சி 96 தோத்தோன்னு ராஜகண்ண பண்ணது எல்லாம் ஓடினாங்க. ஓடினவங்க மறுபடியும் வந்தாங்க. சேர்த்துக்கிட்டாங்களா இல்லையா? இல்லை சார், இப்போது சிவி சண்முகத்தை ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வச்சிருக்காருல்ல தாவேகா தரப்புலேருந்து. இப்போ நீங்களும் சொன்னீங்க தாவேகா தரப்பு இவ்வளோ இறங்கி வரும்போது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிக்கிறாரு. குறிப்பாக தேமுதிகவும் அதே தான் சொன்னார். 1/2% கட்சி இவங்களை ஏன் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் வெளியே போனாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி கட்சியை பற்றி பேசும்போது அவங்களுக்கு என்ன மனநிலை இருக்கும்னு சொல்லி தான் சிவி சண்முகம் குற்றச்சாட்டு இருக்காரு. ஏன் வந்து தாவேகா கூட சேரல சார்? ஏன்னா அவங்க கேட்டது டெபுட்டி சிஎம் 90 சீட்டு தான். அதற்கு நம்ம பார்த்துக்கலாம். அதான் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஜெயிச்சிருவோம். நான் சர்வே எடுத்திருக்கேன், நம்ம ஜெயிச்சிருவோம், அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். அதை நம்பி நாங்களும் சரி ரைட்டு பொதுச் செயலாளருக்கு தெரியாதா அப்படின்னு போயிட்டோம். இன்னொன்று அவரே என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் சொன்ன ஆள்லாம் தானே நிற்க வச்சேன், நீங்கள் தானே ஒர்க் பண்ணி ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு. இங்கே மேட்ரு அது இல்லை. ஒரு அலை அடிச்சிடுச்சு, யாரும் எதிர்பார்க்காத அலை. இப்போ தாவேகா இல்லைன்னா இவங்கெல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க, ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியோட ராஜதந்திர தலைவர் யாருமே இல்லைன்ற மாதிரி போயிருக்கோம். இப்போ என்ன பிரச்சனைனா தோல்வினா எப்படின்னா, நீங்கள் செகண்ட் பிளேஸில் இருக்க திமுக இது அதிமுகவும் ஆட்சியில் இருக்கிற திமுகவும் சரிபாதி வாக்குகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் செகண்ட் பிளேஸில் இருக்கிற அதிமுக வந்து அவங்களுடைய இதை கொடுக்கும் பொழுது இப்போ ஒரு 50,000 ஓட்டு, இங்கே 80,000 ஓட்டு, இதில் 50,000னா இதில் 50,000 எடுத்தா இதில் 40,000 வச்சுக்கலாம், இதில் 40,000, இதில் 40,000, அங்கே 40,000 இருக்கும், இங்கே 10,000 ஆகிடும். இப்படி தான் கீழே போயிட்டாங்க 3வது இடத்துக்கு. அப்போது அது வந்து இவர்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி தோத்துட்டோமே அப்படின்னு. ஆனாலும் தாவேகா ஜெயித்த உடனே 108 தொகுதின்னொன்னே அதுக்கும் வந்திருக்காங்க. அங்கேயும் இவர் கொஞ்சம் தயக்கப்பட்ட உடனே தான் காங்கிரஸ் டக்குன்னு உள்ளே போட்டாங்க. ஆரம்பத்தில் தாவேகா வெற்றி பெற்றோன்னே இங்கே தான் பேசியிருக்காங்க. அதுலேயும் கொஞ்சம் இது பண்ணோன்னா தாவேகா உள்ளே போட்டாங்க. தாவேகா உள்ளே பூந்துட்டான்றதும் இவங்களுக்கு கோபத்துக்கு காரணம். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வச்சது மாதிரி அன்னைக்கு பெரிய அளவில் இவர்கள் திரண்டு போனதுக்கு அடிப்படை காரணம் திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து மந்திரி சபை, அதில் எடப்பாடி முதலமைச்சர் திமுக வெளியில் இருந்த ஆதரவுன்றப்போ இவர்களுக்கு கடுமையான கோபம் வந்து என்ன நினச்சிங்க, அடிப்படை கட்சியே காலி ஆகிடும் அதுக்கப்புறம் அப்படின்ட்டு தான் போய் பேசுனது எல்லாம். அப்போது இவர் இல்லை இந்த மாதிரி விஷயம் ஒரு பேச்சுவார்த்தை போகுது, நல்ல விதமாக தான் இருக்குது, எல்லாருக்கும் அமைச்சரவை அதுன்றப்போ கொஞ்சம் அப்படியே பேச்சுவார்த்தை போகிறப்போ இது காங்கிரஸ் தலையிட்டு இடதுசாரிகளை அங்கே பண்ணுறாங்க, தாவேகாக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி பேசுகிறாங்க, சக்ஸஸ் ஆகிடுது. அதனால் இவர்கள் திமுக அதிமுக பேச்சுவார்த்தை அப்படியே நின்றுது. சிவி சண்முகம் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை தனியாக கொண்டு போய் வச்சு அவர் அந்த இதை ஸ்ட்ராங் பண்ணிட்டார். இதுதான் நடந்தது. அதனால்
இவர்களுக்கு கோபமே என்னென்னா, என்னது வேணாலும் நேரத்துக்கு தகுந்த முடிவு எடுப்பீங்களா? உங்களுக்கு கட்சியை கொண்டு போய் காலி பண்ணுற வேலை. அம்மாவும் எம்ஜிஆரும் ஆரம்பித்த அடிப்படை நோக்கமே திமுக எதிர்ப்பு தான். நீங்கள் அதிலேயே கொண்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களான்றது அது ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. இல்லை, இப்போ போயிட்டு இருக்கல சார் பிரச்சனை. இப்போது இருதரப்பும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த எம்எல்ஏக்கள் இப்போது 25 எம்எல்ஏக்கள் ஒரு அணியாகவும் 22 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலையும் இருக்காங்க. இப்போது சபாநாயகர் முன்னாடி வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டியிருக்காரு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பொதுக்குழுவை கூட்டணும், நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த தோல்விக்கான காரணம் என்னன்ட்டு. இப்போயும் பொதுச் செயலாளர் நீங்கள் தான், ஆனால் பொதுக்குழு நீங்கள் கூட்டுங்கன்னு சொல்லியும் ஒரு தரப்பு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பிடி கொடுக்காமல் இருக்கார். அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது? இந்த பிடிவாதம் கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். இன்னொன்று சொல்கிறேன், சிவி சண்முகம் மிக மிக திறமையானவர். இவ்வளோ நாள் அதிமுக காப்பாற்றப்பட்டது, ஓபிஎஸ் பிரச்சனையிலேருந்து பல பிரச்சனைகளில் கட்சி காப்பாற்றப்பட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறதுல எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவி சண்முடைய ரோல் பெரிய ரோலாக இருக்கும். ஒற்றை தலைமையாக கொண்டு வரணும்னு சொன்னதே அவர் தான். அவரும் செங்கோட்டையன் தான். இந்த பிரச்சனைலாம் பார்த்தா செங்கோட்டையன்லாம் சொன்னது ஒற்றை தலைமை வேணும்னு. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அவைத்தலைவர் தேர்வு இருக்குல்ல, அதில் சிவி சண்முடைய ரோல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதாவது ஓபிஎஸ் பெரிய தொல்லை கொடுக்குறாரு, என்னென்னவோ பேசுகிறாங்க, செகண்ட் லெவலில் இருந்துக்குங்க, அதெல்லாம் முடியாது, நான் தான் பொதுச் செயலாளர் அது இதுன்னு சரி நம்ம முதல்ல மாநாடு தீர்மானம் இதெல்லாம் போடுவோம், அதில் இந்த தீர்மானம்லாம் வைங்கன்றாங்க. சரி ரைட்டு பண்ணிக்கலாங்கன்னு. பொதுச் செயலாளர் வந்து இப்படி இருக்கக்கூடாது, இரட்டை தலைமை தான் வேணும்னு தீர்மானம்லாம் வைங்க. சரி ரைட்டு பண்ணிக்கலான்றாங்க. நேராக மாநாடு கூடுது, ஓபிஎஸ் அவங்க ஆதரவாளரோடு வராரு, உட்கார்றாரு, எல்லாம் நடக்குது. முதல் தீர்மானம் அவைத்தலைவர் தேர்வு. அவைத்தலைவர் தேர்வு முடிஞ்ச அடுத்த செகண்டு பொதுக்குழு தள்ளி வைக்கப்படுகிறது, மற்ற தீர்மானங்கள் அடுத்த பொதுக்குழுல அப்படின்னு அறிவிச்சிடுறாரு. யார்? சிவி சண்முகம். இதில் ஓபிஎஸ்க்கு பெரும் ஏமாற்றம். ஏன்னா அவைத்தலைவர் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். அப்போ அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்க விடாமல் பண்ணியிருந்தால் இதை இழுத்து அடிக்கலான்னு நினச்சார். அவர் போக்கிலே போய் அவைத்தலைவரை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு தள்ளி வச்சிட்டார். அந்த தள்ளி வச்சு இந்த மாதிரி ஒர்க்கெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சிவி சண்முகம் தான். அப்போ தள்ளி வச்சுட்டு இதெல்லாம் போனோன்னா இவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. இது எப்படி செல்லாது, பொதுக்குழு இவங்க நடத்தலை, தேர்வே செல்லாதுன்னு கோர்ட்டில் இவங்க தரப்பு பொதுக்குழு கூடிச்சு எல்லோரும் கூடி தான் அவைத்தலைவர் தேர்ந்தெடுத்தோம், நாங்கள் வழிமொழிஞ்சோம், முன்மொழிஞ்சோம், ஓபிஎஸ் வழிமொழிஞ்சார். பொதுக்குழு மொத்த பொதுக்குழுவும் திரளாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அவைத்தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சில நிர்வாக காரணங்கள், சில பிரச்சனைக்காக அந்த பொதுக்குழு அதோடு முடிச்சுட்டு தீர்மானங்களை அடுத்த பொதுக்குழுவில் பண்ணுறோன்னு ஒத்தி வச்சிட்டோம், அவ்வளோதான். முறைப்படி அவைத்தலைவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா இல்லை, ஓபிஎஸ்ஸை நீங்கள் தானே, ஆமாம் நான் வழிமொழிஞ்சேன், ஆனால் வந்து தள்ளி வச்சிட்டாங்க. அந்த தீர்மானம் நிறைவேறிச்சா? ஆமாம், அப்போ அவர் தான் அவைத்தலைவர். இப்போ என்ன பண்ணுறீங்க, அவைத்தலைவர் இங்கே வாங்க, எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் லெட்டர் கொடுங்க, ஓபிஎஸ் குழுவிலேருந்து எல்லாருக்கும் கொடுங்க, முறைப்படி நடத்துங்க, ரிஜிஸ்டர் பண்ணி அதை கொண்டு வந்து கொடுங்க, யார் பொதுச் செயலாளர் தேர்வு செஞ்சு அதை கொண்டு வந்து கொடுங்க. அந்த பொதுக்குழுக்கு இவர் போகவே இல்லை, தெரிஞ்சு போச்சு இவருக்கு. இருக்கிற வரையும் தொல்லை கொடுத்தாரு. முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பொதுக்குழு கூடுதுன்னா அதில் இவருக்கு 50 கூட உள்ளாதுன்னு தெரியும். அப்போது இது டெக்னிக்கலாக கொண்டு போனாருக்காங்களே, அதில் வந்து ஓபிஎஸ் இது சிவி சண்முகம் கெட்டிக்கார். இப்போ அந்த சிவி சண்முகம் இங்கே இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி திட்டியே இருக்க மாட்டாங்க, எங்கேயுமே திட்டிருக்க மாட்டாங்க பாருங்கள். அவங்க கோரிக்கையெல்லாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும், பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்கணும், பொதுக்குழுவை கூட்டுங்க. இது எதுக்குன்னா, இப்போ இவங்க 25 பேர் தான் இருக்காங்க, இன்னும் ஒரு 7 பேர் வந்தால் தான் பார்ட்டி ஸ்பிளிட்டுன்னு வரும், கட்சி தாவல் தடை சட்டம் இவங்க மேலே வராது. அப்போது நாளைக்கு ஏதாவது ஒரு இதில் இவங்களை மொத்தமாகவே கட்சி விட்டு நீக்கிட்டார், உறுப்பினர்லேருந்து கூட நீக்கிட்டாருன்னா கோர்ட்டுக்கோ மற்றதுக்கோ போனால் நாங்கள் எதுவுமே பண்ணல பாருங்கள், எங்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் இதுதான். பொதுக்குழு கூட்ட சொன்னோம், தேர்தல் தோல்விக்கான காரணத்தை ஆராயறதுக்கு கேட்டோம். ஆனால் அவர் தாந்தோண்டித்தனமாக எங்கள் எல்லோரையும் கட்சி பறவைன்னு தூக்கிட்டார், அதுக்கப்புறம் இந்த இதிலேருந்து தூக்கிட்டார். அதனால் பொதுக்குழு கூட்ட உத்தரவிடுங்க, நாங்கள் கட்சியில் இருக்கிறோம், எங்களை நீக்கிறதுக்கு நியாயம் இல்லாமல் நீக்கினதுனால அந்த நீக்கம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு டெக்னிக்கல் சமாச்சாரம் இன்றைக்கி சிவி சண்முகம் சொல்கிறது என்னென்னா, இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் இருந்தாங்கல்ல, அதுதான் கணக்கு. இந்த பிரச்சனை வந்த பிறகு பொதுச் செயலாளருக்கு நீக்குவதற்கு அதிகாரமாக இருந்தாலும், இந்த பிரச்சனை வந்து கட்சி ஸ்பிளிட் ஆகிற கண்டிஷனில் நீக்கிட்டு புதிதாக மாவட்ட செயல் நியமிச்சுட்டு என்கிட்ட தான் பலம் இருக்குன்னு காமிக்கிறது தேர்தல் ஆணையத்தில் மற்றதில் போனால் செல்லாது
அப்படின்றாரு. அது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். நீங்கள் இவங்கள நீக்கிட்டார், புதுசாக மாவட்ட செயலர் போட்டார். எல்லா பொதுக்குழு உறுப்பினரும் நீக்கிட்டு புதிதாக 2500 பொதுக்குழு உறுப்பினர் போடுறாரு வச்சுக்கோங்க. அது எப்படி ஏற்றுக்கும் தேர்தல் ஆணையம்? பிரச்சனையே கட்சி யார்கிட்ட இருக்குது அப்படின்றது தான். இல்லை, உண்மையிலே அதான் சார் கேட்க வரேன். இப்போ யார்கிட்ட தான் சார் இருக்குது? ஏன்னா இப்போ வந்து இங்கே இந்த சைடு இன்றைக்கி முன்னாள் அமைச்சர் பிவி ரமணா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ராயப்பேட்டையில். அவர் சொல்கிறாரு 80 மாவட்ட செயலர்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இன்னொரு புறம் வந்து விஜயபாஸ்கர் ஒரு சில தினங்களுக்கு முன்னே அறிவித்தார், எங்களுக்கு 3/2 பங்கு பொதுக்குழு உறுப்பினருடைய ஆதரவு வந்து எங்ககிட்ட இருக்குது அப்படின்றதையும் அவர் வந்து முன்மொழிகிறார். ஏன்னா இது பொதுக்குழு கூட்டத்துக்கான அளவுக்கு எங்ககிட்ட அந்த கவுண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியும் சொல்கிறாரு. இது எப்படி எதை நோக்கி போயிட்டுருக்கு சார்? அதாவது கட்சி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் உடையுதுன்னா முதல்ல உடையாமல் பார்த்துக்கணும். உடஞ்சா யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம், மற்றொரு லாபம். இந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்தால் தாவேகா இப்போ தான் ஆட்சிக்கு வந்துருக்கு. முதல்ல போய் துண்டு போடுறது யாருன்றதில் பலருக்கும் ஐயோ புள்ள பூச்சிக்கெலாம் கொடுக்கு மூளைக்கும் நம்ம நினச்சி பார்த்தோமா அப்படின்னு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல. அது மாதிரி இவங்களாம் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோமா? நேற்று போய் சேர்ந்தாயா, இன்றைக்கி எம்எல்ஏயா, ஒன்றுமே தெரியாது அந்த ஆளு மினிஸ்ட்ரியா, நம்மளாம் இத்தனை வருஷம் குப்பை கொட்டுனுக்குறோம், முதல்ல இப்போவே போய் துண்டை போட்டு வைப்போம் இப்படி நினைக்கிறவர்கள் கட்சிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்கன்னா இனிமேல் அதிமுகவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்போவே போயிடுவோம் திமுக இதுக்கு தாவேகாக்குன்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. டெய்லி போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது. இப்போ இந்த நேரத்தில் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணி காக்கணுமா வேணாவா? அது பொதுச் செயலாளர் தான் இருக்குது. ஆரம்பத்திலே அவர்களை கூப்பிட்டு பேசி உட்கார வச்சு பண்ணணும். இவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. இப்போ எல்லாரையும் அவர் நீக்கிட்டார். நீக்கிறது வந்து அது இன்னும் கட்சியில் பிளவை மேலும் பெரிதாக்கும். இப்போ வந்து நீக்கிட்டு இவ்வளோ பண்ணிவிட்டு புது மாவட்ட செயலாளரை நியமிச்சுட்டு இனிமேல் வாங்க பேசலான்னா யார் போவா? அப்போ நீக்கிறத ரத்து பண்ணுங்கள், எல்லோரையும் பழையபடி அறிவிங்க, நாங்கள் வரோம் தான் இவங்க சொல்லுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, கட்சியில் இவர்கள் 25 அங்கே 22 ஸ்ப்ளிட்டுனா அங்கீகரிக்கப்பட்ட ஸ்ப்ளிட் இல்லை, ஆனால் பெரிய அளவில் இவங்கள்ட்ட இருக்குது. இவர்கள் வந்து கட்சி தாவல் தடை சட்டம் வராமல் இருக்கணும், பார்ட்டி ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லுவாங்க. அது வேணால் இன்னும் ஒரு 7 எம்எல்ஏ தேவை. அது வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணுறாங்க. அதற்கு தாவேகால அமைச்சர் வாங்கிட்டா ஈஸியாகிடும். போனாங்க வாங்கிட்டாங்கப்பா, நம்மளும் போனால் அதை வாரிங்கரையும் ஏதாவது தேர்த்திக்கலாம் ஆளுங்கட்சி அப்படின்ற மாதிரி. இப்போ அதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் பேச்சுவார்த்தை அப்படி போய்கிட்டு இருக்குது. அதனால் இவர்கள் தரப்பில் இந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. இல்லை இது இப்படியே போகுதுன்னா தேர்தல் ஆணையத்தை இப்போ எஸ்பிவி தலைமையிலேயே சிவி சண்முகம் அந்த டீம் போய் இந்த மாதிரி பார்ட்டி ஸ்ப்ளிட்டாக இருக்குது, இவர் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, எங்களை நீக்கிக்கிட்டே இருக்கார், பொதுக்குழுவை கூட்ட இவங்களுக்கு வந்து உத்தரவிடணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டு கன்சிடர் பண்ணி இது ஒரு முடிவு கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். இல்லை யாராவது பொதுவாக மத்தியஸ்தம் வச்சு பேசலாம். இந்த மாதிரி எதுவே இல்லாமல் இப்படியே போய்கிட்டே இருந்தாங்கன்னா இது வேறு ஒரு இதில் கொண்டு போய் முடியும். ஒரு 6 மாதம் ஆகும். இல்லை சார், இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ கட்சியோட ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குல்ல சார். நீங்கள் சொன்ன மாதிரி அடிமட்டத்துலேருந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக அப்படியே வச்சுக்கிறது, உயிர்ப்போட கட்சியை வச்சுக்கணும்னா புத்திசாலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் போய் தாவேக்கா கூட சேர்ந்து இப்போ கூட்டணி சேர்ந்து ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றுட்டா அடுத்து வந்து உங்கள் கைக்கு ஒரு பவர் வரும், நீங்கள் அடுத்தடுத்து கட்சியை வந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது வந்து பெரும்பாலுடைய கருத்தாக இருக்குது. அது சாத்தியமா சார்? நான் இப்போ அமைச்சரவையில் இடம்பெற்று அதன் மூலிமா வந்து அதிமுகவை வளர்த்தெடுக்கிறதுன்றது வந்து இளைஞர்கள் வருவாங்க, யங்ஸ்டர்ஸ் வருவாங்க, நீங்கள் வந்து கட்சியை இன்னும் கட்டமைக்கலாம் பவர் கிடைக்கும் போது அப்படின்ற ஒரு அதிமுக வந்து 3வது இடம், திமுக 2வது இடம். ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா திமுகட்ட இன்னைக்கு கூட்டணி கட்சிகளே இல்லை, வெறும் 24% வச்சுக்கிட்டு இருக்குது. அப்போது திமுக நாளைக்கே உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறாங்க வச்சுக்கோங்க, தாவேக்கா அந்த அரசு நடத்துது. இப்போ அதிமுகவில் இவங்க 25 பேர் அங்கே இருக்காங்க, காங்கிரஸ் இருக்குது. இப்போ வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி அதை கொடுத்துட்டாங்கன்னா விசிக்கு அதுக்கப்புறம் வெளியே வராது, அங்கேயே இருந்துருவாங்க. இடதுசாரிகள் இனி திமுக கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டெல்லி எடுத்த முடிவு தாவேகாவோட போகணுன்னு. முஸ்லீம் லீக்கும் அதே மாதிரி. இல்லை இவங்க 2 பேரும் போய் திமுக கூட போகிறாங்கன்னா தற்கொலைக்கு சமானம். அப்போது அந்த தேர்தலில் அதிமுக இப்போ எடப்பாடி அணின்னு வச்சுக்கோங்க, இந்த அணியும் திமுகவும் போட்டிட்டா 2 அணியும் கண்டமாயிடும். எடப்பாடி டீமும் கண்டமாயிடும், இந்த டீமும் கண்டமாகும். ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் ஒன்றும் இல்லை, இது பெரிய அளவு ஓட் பர்சன்டேஜ் 100% பிடிப்பாங்க. அப்போது இந்த அதிமுக அணியாக இவங்க போனாங்கல்ல, அவங்களுக்கு அது லாபம் தானே.
சரி, இப்போ அமைச்சர் ஆகணுன்னா 7 பேர் இழுத்துட்டு நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு போகிறாங்க. போகும்போது தேர்தல் ஆணையத்தில் சின்னத்தை எங்களுக்கு கொடுங்கன்னா தேர்தல் ஆணையமும் 32 பேர் இருக்காங்கன்னு நடுவில் ஒரு இது கொடுத்தாங்கல்ல தேர்தலுக்கு, ஞாபகம் இருக்குதா? டெம்பரரியாக இருந்தாங்க, உங்களுக்கு தான் சின்னம் பெரிய இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வேளை கொடுக்குறாங்க. இல்லை அந்த போகிறதுக்கு முன்னாடியே கட்சி ஸ்ப்ளிட் ஆகி பொதுக்குழு காமிச்சு இவங்க தான் அதிமுகன்னு வாங்கிட்டாங்கன்னா, நீங்கள் இதே மாதிரி பஞ்சாயத்து தேர்தல், எம்பி தேர்தல்னு இவங்களோட சேர்ந்து நிற்கிறாங்கன்னா அதிமுக ஸ்ட்ராங் ஆகும், தாவேகா ஸ்ட்ராங்காக இருக்கும், காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், திமுக இல்லாமல் 0ல் போகும். அப்போ இன்னும் ஏற்கனவே அங்கே வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது, வெளியே தெரில, தொடர்ந்து இதே மாதிரி ஆனால் வெடிச்சிடும். அப்போது இங்கே பார்ட்டி இவங்க கையில் வந்துடுது, இல்லை வரல அப்படின்னாலும் இவ்வளோ வெற்றி பெற்றோன்னா நீங்கள் அவங்க தேர்தலுக்கு போகிறாங்க, இந்த கூட்டணி வெற்றி பெறும்னால அங்கேருந்து அப்படியே கரைய ஆரம்பித்து ஏடிஎம்கில் சேர ஆரம்பிப்பாங்க, தாவேகாவுக்கு வர ஆரம்பிப்பாங்க. இது ரெண்டுமே நடக்கும். ஸோ அதிமுக உயிர் போட வச்சுக்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து உடனடி 2ல் ஒரு கட்சி காலி ஆகணுங்க. தாவேகா வந்துட்டான், ஃபஸ்ட்டு டாப்பில் வந்தாச்சு. இப்போ 2வது இடத்துக்கு யாருன்றது ஒரு போட்டி இருக்குது. அதில் இப்போவும் தாவேகா, இது அதிமுக வெயிட்டாக இருக்குது. திமுக இத்தனை லட்சம், 1 கோடியே 50 லட்சம் வாங்கியிருந்தாலும் கட்சிக்குள்ளே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, கூட்டணிகள் இல்லை. இனி எத்தனை தேர்தல் சந்தித்தாலும் கூட்டணி இல்லாமல் திமுக சந்தித்தா ஜெயிக்கவும் முடியாது. அப்போது அதிமுக 2வது இடத்துக்கு முன்னேறிடும். அப்போ 3வது இடத்துக்கு வர்ற திமுக கஷ்டப்பட்டு பண்ணணும், இல்லை திமுகலேருந்தும் ஒரு கூட்டம் கரைய ஆரம்பித்து தாவேகா எல்லாம் போக ஆரம்பிக்கும். அப்போ ஏதோ ஒரு கட்சி காலியாகும். அது திமுகவா அதிமுகவான்றது அவரவர்கள் எடுக்க போகிற நடவடிக்கைகளை பொறுத்து. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இறங்கி வந்து கண்டிப்பாக வந்து இவங்களை அரவணைச்சு அடுத்து அவங்க சொன்ன மாதிரி அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கான இறங்கி வந்து அரவணைக்கிறதுன்றது தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றத நிற்பாங்க. அதை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு இவர் இப்போவும் நிற்கிறார். நேற்றுலாம் கடுமையான ஒரு குதிரை, பொய்க்கால் குதிரை அரசாங்கம்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் நிலையில் அவர் உறுதியாக இருக்கார். இது எப்படி மறுபடியும் சேருவாங்க? இவங்க இறங்கி வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் இது பிளவை நோக்கி தான் நகரும். பிளவை நோக்கி நகரும் பொழுது நான் சொன்ன அந்த விஷயங்கள் ஒரு வேளை இவர்கள் அமைச்சரவையில் உட்காந்துட்டாங்கன்னா அங்கேருந்து ஆட்களை இழுக்கிறது இவங்க ஈஸியாகும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இது இப்படியே இப்போ இருக்கிற நிலைமை இப்படியே போச்சுன்னா, ஒருவேளை இவர்கள் அதிமுக அமைச்சரவைக்குள்ளே போனாங்கன்னா, ஒருவேளை அதிமுக அமைச்சரவைக்குள்ளே போனாங்கன்னா அது அவர்களுக்கு பலமாக மாறும். அங்கேருந்து எம்எல்ஏக்களை 7 பேர் இழுத்தாங்கன்னா கட்சி அவர்கள் கையில் வர்றதுக்கான வாய்ப்பு போகும். ஏன்னா இப்போவே மாவட்ட செயலாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் எங்கள்கிட்ட இருக்கான்றாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. அதனால் அவர்கள் நேரடியாக கோர்ட்டுக்கு ஸ்ப்ளிட்டு ஆச்சு வச்சிங்க, இதுக்கு தேர்தல் ஆணையம் போயிடுவாங்க. நாங்கள் தான் அதிக எம்எல்ஏக்களை வச்சுருக்கோம் அப்படின்னு இப்போ ஷிண்டே டீம் போச்சுன்னா அம்மா போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கோர்ட்டுக்கிட்டு தான் போவோம். உடனடியாக எதுவும் முடியாது. ஆனால் இந்த பிளவு இது இப்படியே போயிருந்தால் அது கட்சிக்கு செம்மலை விலகிட்டார். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வு எதை நோக்கி போயிட்டு இருந்து நேரம் நோக்கி இது குறித்து நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.